இந்தியன் டீம்ல ஒரு சின்ன மூவ் ஆனா ரொம்ப ஒரு முக்கியமான மூவ் நடந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நேத்து இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்ல இந்தியா வந்து 43 ரன்ல ஜெயிச்சாங்க. பட் அத வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. ஏன்னா இப்போதைக்கு ஸ்ரீலங்கா டீம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அவ்வளோதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் காம்பீர் வந்து இந்தியாவோட கோச்சா வந்ததுக்கப்புறம் நேற்று விளாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்தே நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. பாசிட்டிவாக நிறைய பேர் பேசினாலும் நெகட்டிவாகவும் அவருக்கு எதிராக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஜெய்ஷாவும் பிசிசிஐ மட்டும்தான் காம்பீர் பக்கம் நின்னாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் அவருடைய டீம் செலெக்ஷன்லேருந்து பிளேயர் செலெக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன பண்ண போகிறாரு, ஏதாவது நெகட்டிவாக பண்ணால் போட்டு கும்மி எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பர்சனலாக எனக்கு வந்து காம்பீரை வந்து ஒரு பிளேயராகவும் ரொம்ப பிடிக்கும். கேகேஆரோட மென்டர், அப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸாக எனக்கு காம்பீரை ரொம்பவே பிடிக்கும். ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பண்ண போகிறாரு, எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தார்ல டீமில். இங்கே இருக்கிறவங்களை இங்கே பற்றி போட்டார், இங்கே இருக்கிறவங்களை இங்கே பற்றி போட்டார். சினிமாவில் மட்டும்தான் சூரிய ஹீரோவாரா, கிரிக்கெட்லேயும் சூர்யா ஹீரோவார் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சார். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நேத்தி அவருடைய கோச்சில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க, நல்ல விஷயம். இதில் என்ன ஒரு பண்ண ஒரு முக்கியமான விஷயம்னா சூர்யாவை கேப்டன் ஆக்குனது, அதெல்லாம் அவருடைய தாட் ப்ராசஸ், அது ஓகே. பட் வந்து இந்தியாவில் வந்து அந்த ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு வந்து அந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்தாங்க, வாஷிங்டன் சுந்தர் வந்தார், அப்புறம் ஜடேஜா அப்படின்னா நிறைய பேர் வந்தாலும் பட் யுவராஜ் அப்படின்னு அங்கே ஒரு ஐக்கான் இருந்தார்ல, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி யாருமே வரல. ஜடேஜா வந்து அஸ் எ பவுலராக நிறைய மேட்ச்சில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் யுவராஜ் அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் கொடுத்தாரா, ஒரு ஹிட்டராக இருந்தாரா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இந்தியன் டீமுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஏன்னா இப்போது நம்ம ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தோம்னா இந்தியன் டீம் வந்து ஃபுல்லாக பவுலர்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர், பும்ராவாக இருந்தாலும் சரி, ஹர்தீப் சிங்காக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு பவுலர் நல்லா போடலன்னா அங்கே வந்து ஆல்டருக்கு வேறு யார் போடுவாங்க, வேறு எந்த பவுலர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. இதனால் ஹர்திக் பாண்டியா மேலேயுமே ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது, அவர் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், 5th பவுலராக அவர் இருக்காரு, நல்லா போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இதே வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக ஒரு ஸ்பின்னராக இருந்திருந்தா அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும் இந்தியன் டீமுக்கு. எப்படி வந்து ஒரு டீம் வந்து பேட்ஸ்மேன் வந்து டாப் ஆர்டர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதப்போ ஒரு டைலண்டர் வந்து நமக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும், ஒரு பவுலர் வந்து ஓரளவுக்காவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு பவுலரால் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, அன்னைக்கு வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். பட் அந்த விஷயத்தில் அந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது இந்தியன் டீமில் இது வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ நேத்தி அந்த விஷயத்தை காம்பீர் வந்து சரி செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யார் அந்த பிளேயர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ரியான் பராக் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஐபிஎல்ல நம்ம பார்த்தோம். பட் நேத்தி அவருடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. நார்மலாகவே லெக் ஸ்பின்னர் அப்படின்னா அதுக்கான வேகன்சி அப்படிங்கிறது இந்தியன் டீமில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா டீம்லையுமே லெக் ஸ்பின்னருக்கு அந்த வேகன்சி மரியாதைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இவர் ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு லெக் ஸ்பின்னராக இருக்கிறதுனாலையும் இவர் வந்து அந்த யுவராஜ் சிங் இடத்துக்கு கொண்டு வர தான் பிளான் பண்ணி நேத்தி வந்து அவர் வந்து 17வது ஓவரும் 19வது ஓவரும் கொடுத்து காம்பீரும் சூரியகுமாரும் அந்த இதை எடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச்சு நல்லா பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பேட்டிங் அவ்வளோவா பண்ணல, பட் பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல விஷயம் தான். அதுக்காக ஒரு மேட்ச் தானே நடந்திருக்கு, அதுக்குள்ளே நம்ம யுவராஜ் கூட பேசணுமா அப்படின்னா, பட் ஒரு பெட்டர் ஸ்டார்ட் கிடச்சிருக்குல்ல. ஏன்னா இங்கே பெட்டர் ஸ்டார்ட் கிடைக்காமலே நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த பெட்டர் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ரியான் பராக்குக்கு மட்டும் கிடையாது, காம்பீருக்கும் இது ஒரு பெட்டர் ஸ்டார்ட், சூரியகுமார் யாதவுக்கும் ஒரு பெட்டர் ஸ்டார்ட்டு. அது மாதிரி இந்தியன் டீமும் காம்பீரோட கோச்சிங்கில் வராங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டு தான். ஏன்னா இந்த ஸ்டார்ட்டு தான் இன்னும் ஒரு 3 வருஷம் காம்பீரோட அந்த ஹெட் கோச் அந்த பொசிஷன்லேருந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக போக போகிறாங்க, என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். பட் ஓவராலாக நிறைய விஷயங்களை தான் காம்பீர் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தார், அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா நிறைய பேரால் அவர் செஞ்ச விஷயங்களை ஏற்றுக்கவே முடியல, என்னடா பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இதில் நான் வந்து ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு பார்க்குறது, ரியான் பராக்கை வந்து ஒரு ஆல்ரவுண்டராக அவரும் சூர்யாவும் சேர்ந்து ஒரு ஆல்ரவுண்டராக இங்கே கிரியேட் பண்ணணும், அந்த யுவராஜோட பிளேஸை வந்து இங்கே யாராவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரை எடுக்கிறாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் காம்பீர்.